Hello students, welcome to Just Start Maths. In the video la nama exercise 2.4 oda last 3 sums paakalam. So first fourth sum, find the indicated terms of the sequences whose nth terms are given by. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருப்பாங்க அண்ட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ A5 கண்டுபிடிங்க இல்லைனா A10 கண்டுபிடிங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம வந்து nக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் an இஸ் ஈக்குவல் டு 5n by n plus 2. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா A6 and A13. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சம் பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு டேர்ம் தான் கேட்டிருக்காங்க, A6 and A13. ஸோ A6 எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த an இஸ் ஈக்குவல் டு 5n by n plus 2ல் nக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு A6 இஸ் ஈக்குவல் டு இந்த nக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இங்கே வந்து nக்கு பதிலாக 6 போட்டுக்கோங்க. ஸோ 5 into 6 by 6 plus 2. ஸோ 6 5s are 30, 30 by 6 plus 2 8. ஸோ இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 15 by 4. ஸோ நம்மளோட A6 டேர்ம் வந்து ஆன்சர் 15 by 4. இப்போ A13. ஸோ A13 அதே மாதிரி தான் nக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ A13 is equal to 5 into 13 by 13 plus 2. ஸோ 5 into 13 என்ன? 5 3s are 15, 65. ஸோ 65 by 13 plus 2, 15. ஸோ இதை வந்து நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 3s are 15, 5 1 is 5, 5 3s are 15. ஸோ 13 by 3. ஸோ நம்ம A6 and A13 6 and 13 anல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சப்டிவிஷனும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா an இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 4 A4 அண்ட் A11 கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மைனஸை வெளியே வச்சு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளே கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஆனால் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் n ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ மைனஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸை பாசிட்டிவ் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா மைனஸ் n த ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் தான் நமக்கு வந்து n ஸ்கொயர்னு வரும். ஆனால் இது வந்து மைனஸ் n ஸ்கொயர் பண்ணாலுமே ஆன்சரில் வந்து மைனஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இல்லை இதெல்லாம் வேணாம் நான் இப்படியே வச்சுக்கிறேன்னா ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிவிட்டு ஆன்சர் கூட ஒரு மைனஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம nக்கு பதிலாக 4 and 11 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் nக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எந்த ஸ்டெப்லையுமே மைனஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மைனஸ் ஆஃப் 4 ஸ்கொயர் 16, 16 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ 16 மைனஸ் 4 12. ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 12. இப்போது A11. ஸோ nக்கு பதிலாக 11 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ A11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 11 ஸ்கொயர் மைனஸ் 4 which is equal to minus of 11 square 121. So 121 minus 4, 124 minus 4 117. So minus 117. So நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா A4 is equal to minus 12, A11 is equal to minus 117. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸ் கொடுத்து நம்மளை வந்து வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. nக்கு பதிலாக அந்தந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th sum, find A5 and A8. இதுவும் வந்து லாஸ்ட் சம் மாதிரி தான். சாரி, A15 and A8 whose
nth terms are given by. So nth term இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா an is equal to n square minus 1 by n plus 3. n is even, n belongs to n. n square by 2n plus 1. n is odd, n belongs to n. ஸோ இதே மாதிரி சம் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜென்ரல் டேர்மையை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து ஈவனாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணணும். n வந்து ஆடாக இருந்ததுன்னா இந்த செகண்ட் இருக்கிற ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம A8 and A15 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு A8. A8க்கு நம்ம வந்து எந்த ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணோம்? 8ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 8 is even. Therefore we use an is equal to. ஸோ ஈவனுக்கு என்ன ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க? n square minus 1 by n plus 3. ஸோ an is equal to n square minus 1 by n plus 3. ஸோ இப்போது இதில் nக்கு பதிலாக நம்ம 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ A8 is equal to 8 square minus 1 by 8 plus 3. So 8 square 64. So 64 minus 1 by 8 plus 3 11. So 64 minus 1 63 by 11. So நம்ம A8 ஓட ஆன்சர் 63 by 11. இப்போ A15 கண்டுபிடிக்கணும். So A15. So 15 வந்து odd number. So 15 is odd. Therefore we use an is equal to. So odd condition ku general term n square by 2n plus 1. So n square by 2n plus 1. இப்போ இந்த n க்கு பதிலா நம்ம 15 substitute பண்ணிரலாம். So A15 is equal to 15 square by 2 into 15 plus 1. So 15 square என்ன? So 15 into 15 5 2 7 625. So 625 by 15 twos are 30. So 625 by 31. So நம்மளோட ஆன்சர் A15 is equal to 625 by 31. ஸோ இது நார்மலாக வந்து ஜென்ரல் டேர்ம் an கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ஈவன் ஆடுக்கு தனித்தனி ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டிபெண்ட்ஸ் வந்து n வந்து ஈவனாக இருந்தால் ஈவன் ஜென்ரல் டேர்ம், ஆடாக இருந்ததுன்னா அதுக்கு நேராக இருக்கிற ஜென்ரல் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணி nக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது 6th சம். சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்கன்னா, if a1 is equal to 1, a2 is equal to 1 and an is equal to 2an minus 1 plus an minus 2, n greater than or equal to 3 and n belongs to natural numbers, then find the first 6 terms of the sequence. So solution, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? given a1 first term வந்து 1, a2 second termும் 1 தான், and a3 a4லாம் கொடுக்காம டைரெக்டாக an கொடுத்துருக்காங்க. ஸோ an is equal to 2an minus 1 plus an minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த an இந்த ஜென்ரல் டேர்மை யூஸ் பண்ணி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இந்த 4 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ 4 டேர்ம்ஸை கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் கிடச்சிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a3, a4, a5, a6 யூஸிங் திஸ் ஜென்ரல் டேர்ம் an. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு a3 கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் nக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ a3 is equal to 2a3 minus 1. இந்த கீழே இருக்கிற nலையும் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ a3 minus 1 plus a3 minus 2 which is equal to 2a3 minus 1 2 plus a3 minus 2 is 1
ஸோ A1 which is equal to 2 into A2 A1 அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த A2 A1க்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2A2 A2க்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க ப்ளஸ் A1க்கு பதிலாக 1 which is equal to 2 into 1 2 2 plus 1 3. ஸோ A3 வந்து 3. அதே மாதிரி இப்போ A4 கண்டுபிடிக்கணும். ஸோ A4 is equal to again substitute பண்ணிக்கோங்க. ஸோ 2 into A4 minus 1 plus A4 minus 2 which is equal to 2 into A3 plus A2. again 2 into A3க்கு பதிலாக நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 3 plus A2க்கு பதிலாக 1. ஸோ A1 which is equal to 6 plus 1 2 3s are 6 6 plus 1 7. ஸோ A4 ஓட வேல்யூ நமக்கு 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போது A5 வேல்யூ. ஸோ A5 வேல்யூ is equal to 2A5 minus 1 plus A5 minus 2 which is equal to 2A5 minus 1 4. ஸோ A4 plus A into 5 minus 2 3. ஸோ A3 which is equal to 2 into A4 ஓட வேல்யூ 7. ஸோ 2 into 7 plus A3 ஓட வேல்யூ 3. ஸோ plus 3. ஸோ 7 2s are 14. 14 plus 3 17. ஸோ A5 ஓட வேல்யூ 7. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ A6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ A6 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A6 is equal to 2A6 minus 1 plus A6 minus 2 which is equal to 2A6 minus 1 5 plus A6 minus 2 4 which is equal to A5 என்ன வேல்யூ 17. ஸோ 2 into 17 plus A4 ஓட வேல்யூ 7. ஸோ plus 7. 17 2s are 34. ஸோ 34 plus 7. ஸோ 34 plus 7 41. ஸோ A6 ஓட வேல்யூ 41. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க A1 A2 அவங்களே கொடுத்துட்டு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் A1 A2 A3 A4 A5 A6. ஸோ அதில் ஏற்கனவே 2 நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு A3 A4 A5 A6 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ் எழுதிடலாம். A4 7. The required sequence is என்ன A1 ஓட வேல்யூ 1. ஸோ 1 கமா A2 ஓட வேல்யூ 1. அகெயின் 1 கமா A3 ஓட வேல்யூ 3. ஸோ 3 கமா A4 ஓட வேல்யூ 7. ஸோ 7 கமா A5 ஓட வேல்யூ 17. 17 கமா 41. ஸோ the first 6 terms of the sequences. First 6 terms of the sequences 1 comma 1 comma 3 comma 7 comma 17 comma 41. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு 2 டேர்ம் கொடுத்து ஜென்ரல் டேர்ம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த AN-1 AN-2 சஃபிக்ஸ்லேயும் வந்து என்னோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி முன்னாடி உள்ள A டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.4 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.